பேய சொன்னாரு, நீ காசில போய் குளிச்சினா கூட இந்த பேய் உன்னை விட்டு போகாத, உனக்கு புண்ணியம் கிடைக்காதுப்பா. அதனால முதல்ல இந்த பேயை தூக்கி வெளியே விடு, நீ எங்கேயுமே குளிக்க வேணாம், இங்க குளத்துல குளிச்சினா உனக்கு புண்ணியம் கிடைச்சிடும்னாரு. அதனால சொன்னாரு, காசிக்கு போனாலும் அகப்பே கருமம் தீராதே அகப்பே, நஞ்சுண்ண வேண்டாவே அகப்பே, நாயகன் தாழ் பெற வேணும், நீ ஒன்னும் விஷம் சாப்பிட வேணாடா கடவுள் அடையறதுக்கு அப்படின்னு சொல்றாருமா. இப்படி எல்லாம் இருக்குது. அதனால பேய் பிசாசுன்றது உன் மனத்தை பொறுத்து இருக்குது. இப்போ ஒரு ரோட்ல போற, நீ இருட்டான பகுதி, நீ என்ன பண்ற, போகும்போது உன் பயணத்தை நோக்கி உன் எண்ணத்தோட போல திரும்பி 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 பாக்குற, இங்க என்ன வரும் இங்க என்ன வரும், ஒரு மரம் குலுங்குச்சுன்னா கூட ஐயோ ஏதோ குலுக்குது இப்படின்ற இந்த கற்பனையிலேயே போகும்போது பேய் பிடிக்கும் உன்னை. நான் போகும்போது இங்க என்ன ஆகுது, நானே ஒரு பெரும் பேயாச்சே அப்படின்னு நான் போனா எந்த பேயும் என்கிட்ட வராது. அப்ப பேய்ன்றது எங்க இருக்குன்னா உன் மனத்தில் தான் இருக்குது, வெளியவே இல்லை. பயம் தான் பேய். கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றது சொல்றாங்க ஐயா. சரி. இப்போ ஒருத்தர் வந்து நம்ம கொண்டுட்டோம், அப்ப சொல்றாங்க அது விதி, அவன் முடிஞ்சிடுச்சு, இவன் மூலயமா தான் இவன் கொல்லணும்